வெல்கம் டு பிலிவர்ஸ் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம பிலிவர்ஸ் எஜுகேஷன்ல நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்டான 2 மார்க் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸோட இம்பார்ட்டன்டான 2 மார்க் தான் வந்து பார்க்க போறோம். நான் இந்த 11 உங்களுக்காக இப்ப 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் வந்து எடுத்திருக்கேன். மொத்தமா நமக்கு வந்து 18 லெசன்ஸ் இருக்குங்களா? ஆனா நான் வந்து 20 எடுத்திருக்கேன். ஏன் 20 அப்படின்னா செகண்ட் லெசன்லயும் 9th லெசன்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு பார்ட் இருக்கு. அதனால நான் செகண்ட் லெசன்ல ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொன்னு எடுத்தனால நம்மளுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. இதுல பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதை ரொம்ப ஸ்கிப் பண்ணாம நீங்க படிச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாமா? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பிட்வீன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டேட்டா அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். இந்த டேட்டா அப்படின்னாவே நமக்கு தெரிய வேண்டிய கீவேர்டு என்னன்னா அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். இதுதான் வந்து முக்கியமான கீவேர்ட். இது எதுக்கு சூட்டபிளா இருக்கும்னா கம்யூனிகேஷனுக்கும் இன்டர்பிரிட்டேஷனுக்கும் இல்ல ப்ராசஸிங்க்கும் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அப்ப டேட்டாவை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு கேட்டா அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். இது வந்து எதுக்கு சூட்டபிளா இருக்கும்? கம்யூனிகேஷனுக்கு, இன்டர்பிரிட்டேஷனுக்கு, அப்படி இல்லைன்னா ப்ராசஸிங்க்கு. அடுத்தது இன்ஃபர்மேஷன் பாருங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் விச் கன்க்ளூஷன் மே பி drawn. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணது. ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னாவே அது டேட்டா. பட் கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் த கலெக்ஷன் ஃபேக்ட்ஸ் விச் கன்க்ளூஷன் மே பி drawn. இந்த கன்க்ளூஷனை வந்து நமக்கு முழுசா கொடுக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ டேட்டாக்கு உண்டான எக்ஸாம்பிள் பாருங்க. 134,16 கவிதா சி அப்படின்னு இருக்கு. இப்ப டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 134 அப்படிங்கிற ஒரு நம்பருக்குள்ள 16 கவிதா சி அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இது வந்து நம்ம டேட்டாவா வந்து உள்ளார கம்ப்யூட்டருக்குள்ளார கொடுக்கறது. இதுவே நம்ம இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவிதா இஸ் 16 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்ப 134,16 கவிதா சிங்கிறது நமக்கு டேட்டா அப்படின்னா கவிதா இஸ் 16 இயர்ஸ் ஓல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃபார்மேட் நமக்கு என்னன்னா இன்ஃபர்மேஷன். அடுத்தது வாட் இஸ் டேட்டா. டேட்டா அப்படின்னாவே கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல படிச்ச மாதிரியே ரா ஃபேக்ட்ஸ். அப்ப நம்மளுக்கு டேட்டா அப்படின்னாவே ரா ஃபேக்ட்ஸ் தான். அடுத்து the term data comes from the word datum, which means raw facts. The data is a fact about people, places or some object. Okay. அப்ப டேட்டா அப்படிங்கிறது எந்த வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணுது அப்படின்னா டேட்டம் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணுது. டேட்டம், அந்த டேட்டா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த டேட்டா அப்படிங்கிறது எதை பத்தின ஃபேக்டா இருக்கும் அப்படின்னா ஒரு பீப்புளோ இல்ல பீப்புள் இருக்கக்கூடிய அந்த பிளேசஸோ அப்படி இல்லைன்னா சம் ஆப்ஜெக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டேட்டா அப்படின்னாவே நமக்கு ரா ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். தென் த டேட்டா இஸ் டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் எதை பத்தி அப்படின்னா பீப்புளோ இல்ல பிளேசஸோ அப்படி இல்லைன்னா ஒரு சில ஆப்ஜெக்ட பத்தியோ இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நேம், ஏஜ், மார்க்ஸ், சப்ஜெக்ட், இது எல்லாமே. அடுத்தது பார்த்தோம்னா வாட் ஆர் டிரைவ்டு கேட்ஸ். டிரைவ்டு கேட்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய டிரைவ்டு கேட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நாண்டு, நாரு, ஜார் அண்ட் நார். இந்த 4 தான் வந்து முக்கியம் டிரைவ்டு கேட்ஸா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து இருக்கு. அப்ப டிரைவ்டு கேட்ஸ் கேட்டாவே இந்த 4மே எழுதுனீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் மார்க் போடுவாங்க. அடுத்தது வாட் இஸ் an instruction? A command which is given to a computer to perform an operation on data is called an instruction. ஒரு கமாண்ட நம்ம எங்க கொடுக்கறோம்னா கம்ப்யூட்டருக்கு கொடுக்கறோம். அப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? கமாண்ட கேட்டுட்டு பெர்ஃபார்ம் பண்ணும்.
அப்ப பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை பொறுத்து நடக்கக்கூடிய ஆபரேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம வெளியில இருக்கக்கூடிய யூசர் நம்ம உள்ளார கம்ப்யூட்டருக்கு ஒண்ணு கொடுக்குறோம், கமாண்ட கொடுக்குறோம். அங்க கொடுத்தது சும்மா இருக்கணும்ல, அது என்ன பண்ணுது, உள்ள வாங்கி டேட்டாவா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ அது வந்து கொடுக்குது. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாவே a command which is given to a computer to perform an operation on data is called an instruction. A command which is given to a computer to perform an operation on data is called an instruction. Okay. And then list out any two uses of operating system. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தின 2 யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது வந்து 2 யூசஸாவும் எழுதலாம். அவங்க 2 கேட்டாங்கன்னா நம்ம 2 மட்டும் எழுதலாம். ஒருவேளை நார்மலா லிஸ்ட் அவுட் யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம 3 பாயிண்ட்ஸ் ஆச்சும் கவர் பண்ணியிருக்கணும். நான் உங்களுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய ஈஸியான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கேன் இங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. To ensure that a computer can be used to extract what the user wanted to. அதாவது ஒரு யூசர் அப்படின்னாவே யாருன்னா நம்ம தானே கம்ப்யூட்டரை யூஸ் பண்றோம். அப்ப யூசர் அப்படின்னாவே நம்ம தான். நமக்கு என்ன தேவையோ அத கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது யாரு அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும் நல்ல ஈஸியான இன்டராக்ஷன் நடக்கும். அப்படி அதை நடத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்டதான் இருக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்டதான் இருக்கு. அப்ப நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவுல நடக்கக்கூடிய இன்டராக்ஷனை ஈஸி பண்றது யாரு அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். தென் கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸையும் சரி அவுட்புட் டிவைசஸையும் சரி கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். தென் ப்ரொவைட் செக்யூரிட்டி டு யூசர் ப்ரோக்ராம்ஸ். இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து நார்மலா போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம நம்ம சேவ் பண்ணாம விட்டோம்னா அது அடுத்த தடவை எடுக்கும் போது இருக்காது. அதை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அப்ப அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. ஓகே, இப்ப நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஆனா நம்ம போட்ட ப்ரோக்ராம வேற யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம், இல்ல யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்குண்டான செக்யூரிட்டியும் யார் தான் ப்ரொவைட் பண்றா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ப்ரொவைட் பண்ணும். அப்ப to ensure that a computer can be used to extract what the user wanted to. யூசர் என்ன விரும்புறாங்களோ அதை செய்யறதுக்கு உண்டான வேலையை செய்யறது யாரு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஈஸி இன்ட்ராக்ஷனுக்கு காரணம் யாரு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் செக்யூரிட்டிய யூசர் ப்ரோக்ராம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றது யாரு அப்படின்னாலும் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கு, ரொம்பவே ஈஸியா இருக்கும். தென் வாட் இஸ் நோன் அஸ் மல்டி டாஸ்கிங். மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் எக்ஸிக்யூட் சிமில்டானியஸ்லி இன் விண்டோஸ். ரொம்ப முக்கியமான கீவேர்ட் பார்த்தோம்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் பி எக்ஸிக்யூட் சிமில்டானியஸ்லி இன் விண்டோஸ். சிமில்டானியஸ்லி அப்படின்னா என்னன்னா அடுத்தடுத்து உடனுடனே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறது. இப்ப நம்ம நிறைய அப்ளிகேஷனை வந்து கம்ப்யூட்டருக்குள்ள கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அதுக்குண்டான எல்லா ஆன்சரையுமே வந்து 1 by 1 நமக்கு டிஸ்பிளே பண்ணி வந்து காட்டும். அததான் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் எக்ஸிக்யூட் சிமில்டானியஸ்லி, உடனுடனே விண்டோஸ்ல நமக்கு ஷோ பண்ணும். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, இட் இஸ் நோன் அஸ் மல்டி டாஸ்கிங். அப்ப மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் எக்ஸிக்யூட் சிமில்டானியஸ்லி இன் விண்டோஸ் அண்ட் திஸ் இஸ் நோன் அஸ் மல்டி டாஸ்கிங். Define an algorithm. Algorithm அப்படின்னா என்ன? An algorithm is a sequence of instruction to accomplish a task or solve a problem. Algorithm அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கக்கூடிய, அதாவது இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம வந்து போடுறோமோ இல்ல சால்வ் பண்றோமோ, சம் கால்குலேஷன்ஸ் நம்ம வந்து போடுறோமோ, ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுறோம்னு வச்சுட்டோம். அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்றது, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி யூஸ் பண்றது, எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அல்காரிதம்ல தான் எழுதுவோம். அப்ப அல்காரிதம் அப்படிங்கிறது என்னன்னா
இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்ன? நம்ம என்ன செய்முறையா செய்யறோமோ அதை நம்ம வந்து தியரியா எழுதுறது. அதுவும் அல்காரிதமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அது நம்ம நார்மலா வேற சப்ஜெக்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட்காக ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் போடுறதுக்காக அல்காரிதம் யூஸ் பண்ணி எழுதுறோம். அப்ப அல்காரிதம் நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஒரு கோடிங்கையோ இல்ல ஒரு ப்ரோக்ராமையோ நம்ம வந்து கொடுக்க முடியும். அப்படி நம்ம அல்காரிதம் எழுதி போடுறது மூலியமா அந்த ப்ரோக்ராமோட டாப் டு பாட்டமோட மீனிங் என்ன அப்படிங்கறத நம்ம அந்த அல்காரிதம்லயே வந்து முழுசா வந்து எழுதிருவோம். அப்ப அல்காரிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்ப பாருங்க, an algorithm is a sequence of instructions. Sequence of instruction நம்ம சென்டென்ஸா எழுதக்கூடியது அர்த்தம். To accomplish a task or solve a problem. இது எதுக்காக நம்ம எழுதுறோம்? நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், பிளஸ் நம்ம சொன்ன டாஸ்க வந்து முடிச்சு காட்டணும். அதுக்காக நம்ம எழுதுறோம். அப்ப an algorithm is a sequence of instruction to accomplish a task or solve a problem. Then what is the difference between an algorithm and a program? அல்காரிதம்க்கும் ப்ரோக்ராமுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? அல்காரிதம் அப்படிங்கிறது நார்மலா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி கொஸ்டின், an algorithm is a sequence of instruction to accomplish a task or solve a problem. அதே பாயிண்ட் தான். தென் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன? அல்காரிதம்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம ப்ரோக்ராமா போட்டு காட்டணும். அதுதான் நம்ம வந்து ப்ரோக்ராம்னு சொல்றோம். அந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம், நடுவுல இஃப் இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி எழுதுவோம். அததான் வந்து ஒரு முழு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்காரிதம்ன்றது ப்ரோக்ராம நம்ம எப்படி போடுறோம்னு எழுதுறது. ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னன்னா அல்காரிதம்ல நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த மெத்தட் படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது. எந்தல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்றது, அதுக்கு பேரு ப்ரோக்ராம். தென் வாட் இஸ் an invariant? இன்வேரியன்ட்னா என்ன? அதாவது an expression involving variables which remains unchanged by an assignment to one of these variables is called an invariant of the assignment. இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அது எதை பண்ணும் அப்படின்னா which remains unchanged. which remains unchanged. unchanged இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு கீவேர்ட். அப்ப இன்வேரியன்ட் என்ன பண்ணும்? நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிளோ இல்ல எக்ஸ்பிரஷனோ எதுவா இருந்தாலும் சரி, அத மாத்தவே மாத்தாது. அப்படியே அங்க நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட்டை வந்து பண்றதுக்கு பேரு தான் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல அன்சேஞ்ச்டு பை an assignment to one of these variable. ஒரு வேரியபிளுக்கு உண்டான அசைன்மெண்ட்டை அது பண்ணுச்சு, எந்த விதமான மாற்றமுமே இல்லாம பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் இன்வேரியன்ட் ஆஃப் தி அசைன்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ an expression involving variables which remains unchanged by an assignment to one of these variables is called an invariant of the assignment. Then the following consonants are of which type? இப்ப ஒரு நமக்கு நம்பரோ இந்த மாதிரி வேரியபிள்ஸோ கொடுத்து கன்சோனன்ஸா கொடுத்து நமக்கு என்ன டைப் அப்படிங்கிறது கேட்டாங்க அப்படின்னா மொத்தமா அந்த 4 டைப் தான் வந்து இன்வால்வ் ஆகும். இன்டிஜர், ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். நம்ம டெசிமலை தான் இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு எழுதினாலும் ஒண்ணுதான், டெசிமல் அப்படின்னு எழுதினாலும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டிஜர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 39 கொடுத்துருக்காங்க. 39 அப்படிங்கிறது இன்டிஜர்னு நம்ம எப்படி சொல்றோம்னா மேக்ஸ்ல நம்ம நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பிளஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நம்ம இன்டிஜர்னு சொல்லுவோம் இல்லையா, அதே த சேம் கான்செப்ட் 39 அப்படிங்கிறது இன்டிஜர். தென் 032 இஸ் ஆக்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் 032ங்கிறது ஆக்டல்? இதுவும் இன்டிஜர் மாதிரி நம்பர் தானே, ஏன் ஆக்டல்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல 32 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 அப்படிங்கறத வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதனால 032ன்ற 0 ஆட் ஆகி நமக்கு நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னாவே அது ஆக்டல் அப்படின்னு அர்த்தம். தென் 0xCAFE இது ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்றாங்க?
இந்த இடத்துல நம் 0 வந்து முன்னாடி சேர்ந்துருச்சு. அப்ப ஆக்டல் தானே வரும். ஏன் ஹெக்ஸாடெசிமல் வருது? ஏன்னா இந்த இடத்துல 0ன்ற நம்பர் வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு? வேரியபிள்ஸா இருக்கு. நம்பர்ஸா இல்லாம வேரியபிள்ஸா இருக்கு. அப்ப இந்த மாதிரி 0 பிளஸ் அது கூட வேரியபிள் ஆட் ஆச்சு அப்படின்னாவே அது ஹெக்ஸாடெசிமல். தென் லாஸ்ட் ஒன் 04.14. இதுல பாயிண்ட் அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துருது. நம்ம டாட் வச்சு இருக்கக்கூடிய அந்த நம்பர் 1.2, 3.2, 5.2 இந்த மாதிரி எந்த ஒரு நம்பர் எழுதினாலும் அதை நம்ம டெசிமல் நம்பர் அப்படின்னு நம்ம மேக்ஸ்ல சொல்லுவோம். அதே மாதிரியே தான் இங்கேயும். அப்ப 04.14 அப்படிங்கிறது என்ன நம்பர்? டெசிமல். என்ன டைப்ஸ் ஆஃப் கன்சோனன்ட்? டெசிமல். ஒண்ணு நம்ம டெசிமல்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அதை நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் what is the use of Setive format manipulator? ஓகே, Setive format வச்சு நமக்கு என்ன விதமான யூஸ் கிடைக்க போகுது அப்படின்றது கொஸ்டின். Setive manipulator sets the width of the file assigned for the output. Setive manipulator அப்படிங்கிறது எதுக்காக நம்ம செட் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபைல நம்ம அவுட்புட்டுக்காக அசைன் பண்ணும்போது அதோட வித் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா இருக்கணும். அது அந்த ப்ரோக்ராம் எவ்வளவு வித் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறதான் அதை பொறுத்துதான் வந்து செட்டிவ் மேனிபுலேட்டரை வந்து செட் பண்ணுவாங்க. தென் the field width determines the minimum number of characters to be written in output. அப்ப அந்த இடத்துல அந்த ஃபீல்டு வித் தான் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர், நம்ம எவ்வளவு கேரக்டரா அந்த ப்ரோக்ராம்குள்ள வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத அவுட்புட்ல நமக்கு காட்டுறது. அதுதான் வந்து செட்டிவ் ஃபார்மேட் மேனிபுலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்றோம். தென் வாட் இஸ் அ நல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்? நல் அப்படின்னாவே என்ன? மேக்ஸ்ல 0 அப்படின்னு அர்த்தம். எதுவுமே இல்ல, எம்டி அப்படின்னு அர்த்தம். அப்ப the null or empty statement is a statement containing only a semicolon, which is used as a placeholder in iteration statement or as statements on which to place labels at the end of the compound statement or function. Okay, ஒரு null statement, அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன? empty statement. இத 1 மார்க்ல கூட கேட்கலாம். வாட் இஸ் an another name of null statement அப்படின்னா empty statement. வாட் இஸ் an another name of empty statement கேட்டாங்கன்னா அது null statement. Then இப்ப null statementோ இல்ல empty statementோ என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா செமிகோலனை கண்டெயின் பண்ணி இருக்கும். எந்த இடத்துல? ஒரு இட்டரேஷனோ இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ வந்து முடியக்கூடிய இடத்துல, அதாவது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட எண்டுல, அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷனோட எண்டுல செமிகோலனை கண்டெயின் பண்ணி இருக்கிறது தான் நம்ம நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இதோட மெயின் பாயிண்டே என்ன அப்படின்னா, செமிகோலன் கண்டெய்னிங் ஒன்லி a செமிகோலன். செமிகோலனை மட்டும்தான் வந்து கண்டெயின் பண்ணி இருக்கும். தென் இதுக்குண்டான சென்டென்ஸ் பாருங்க. இந்த செமிகோலன் இதுதான் வந்து நமக்கு நல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். The group of statement enclosed by pair of curly braces. எவ்வளவு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி, அந்த குரூப்ல எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி, ஒரு curly braces மூலியமா நம்ம கொடுக்கறதா என்ன சொல்றாங்க? காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைன்னா பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜெனரல் ஃபார்மேட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான ஜெனரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா, நார்மலா இங்க பாருங்க, within a curly braces. இது ரொம்ப முக்கியம். a pair of curly braces keyword within a curly braces குள்ள நம்ம என்ன கொடுக்கிறோம்? ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 நம்ம எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்ப நம்ம எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம், பட் curly braces கண்டிப்பா என்க்ளோஸ் பண்ணி இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன? காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். தென் ரைட் அபவுட் strlen ஃபங்க்ஷன். இப்ப strlen ஃபங்க்ஷன் கேட்டாங்க, என்ன பண்றது? The strlen states a null terminate string as its argument and returns its length. இந்த இடத்துல வேர்ட்லயே வந்து ஒரு க்ளூ இருக்கு. இந்த கொஸ்டின்லயே வந்து ஒரு க்ளூ இருக்கு. என்ன அப்படின்னா லென், LEN லென் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. லென் அப்படின்னாவே லென்த் அப்படின்னு அர்த்தம். அப்ப strlen அப்படிங்கிறது நல் டெர்மினேட்ஸ் வந்து இருக்கும். ஸ்ட்ரிங்ல நல் டெர்மினேட்ஸ் அப்படின்னாவே என்னது?
அதாவது நல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு இருக்கும். பட் அதோட ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது அதோட லென்த்தை பொறுத்துதான் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப லென்த் எஸ்டிஆர் லென்த் ரிட்டர்ன் இட்ஸ் லென்த், அதோட லென்த் எவ்வளவு அப்படிங்கறது நமக்கு சொல்லும். The length does not include the null character. இந்த மாதிரியான லென்த் அப்படிங்கிறது எப்பயுமே நல் கேரக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்ப அது கண்டிப்பா வந்து இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. நல் ஸ்டேட்மெண்ட்னாவே என்ன, நமக்கு செமிகோலன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுலோட ஜெனரல் ஃபார்மேட்ல எஸ்டிஆர் லென் ஆஃப் ஸ்ட்ரிங்ல வந்து பாருங்க, எண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆர் எண்ட் ஆஃப் தி காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு எந்த விதமான செமிகோலனுமே கிடையாது. அப்பன்னா என்ன அர்த்தம், எஸ்டிஆர் லென் ஃபங்க்ஷன்ல நல் கேரக்டர் எப்பயுமே இன்க்ளூட் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகேவா? தென் வாட் இஸ் டிராவர்சல் இன் an அரே? ஒரு அரேக்குள்ள டிராவர்சல் அப்படிங்கிறதுனா என்னது? Accessing each element of an array at least once to perform any operation is known as traversal. ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே நம்ம அரேக்குள்ள வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன்னாச்சும், அதாவது ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன்ல அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் பெர்ஃபார்ம் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிராவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப திரும்ப படிக்கலாம். ஆக்சஸிங் ஈச் எலமெண்ட் ஆஃப் an array, நம்ம அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே ஆக்சஸ் பண்றோம். அட்லீஸ்ட் ஒன் டு பெர்ஃபார்ம் எனி ஆப்ரேஷன் இஸ் நோன் அஸ் டிராவர்சல். அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன்ல வந்து பெர்ஃபார்ம் ஆயிடும். அதுதான் என்ன சொல்றாங்க, டிராவர்சல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் பாருங்க டிராவர்சலுக்கு. டிஸ்பிளேயிங் ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன் an array is an example of traversal. அப்ப ஒரு அரேல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையுமே நமக்கு வெளியில டிஸ்பிளே பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து டிராவர்சலுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Then 15th, what is polymorphism? Polymorphismனா என்ன? Polymorphism is the ability of a message or function to be displayed in more than one form. Polymorphism அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மெசேஜ் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து வெளியில வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்படி டிஸ்பிளே பண்ணக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபார்ம்லயாச்சும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும், அதுல ஏதோ ஒரு ஃபார்ம்ல மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். மோர் தென் ஒன் ஃபார்ம், டிஸ்பிளேட் இன் மோர் தென் ஒன் ஃபார்ம். அப்ப அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். பாலிமார்பிசம் இஸ் த எபிலிட்டி ஆஃப் மெசேஜ் ஆர் ஃபங்க்ஷன் டு பி டிஸ்பிளேட் இன் மோர் தென் ஒன் ஃபார்ம். Then what are class members? Class comprises of members called as data members or under member function. Class comprise பண்ணி இருக்கக்கூடிய members. ஓகேவா? அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ரெண்டு விதமா சொல்லலாம். டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லலாம், மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிளாஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் மெம்பர்ஸ் கால்ட் as டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். கிளாஸ கம்ப்ரைஸ் பண்ணி இருக்கக்கூடிய மெம்பரை என்னன்னு சொல்லலாம், டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லலாம், மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அந்த டேட்டா மெம்பர்ஸ் எல்லாமே என்னது, டேட்டா வேரியபிளா இருக்கும். அந்த டேட்டா வேரியபிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணும்னா, ஒண்ணு அதோட ஃபீச்சர்ஸ ரெப்ரசென்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். இதே மெம்பர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். அது எங்க பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும், கிளாஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். அது என்னன்னு சொல்றாங்க, மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கொஸ்டின் திரும்ப பாருங்க. கிளாஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டேட்டா மெம்பர்ஸ், அப்படி இல்லைன்னா மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. டேட்டா மெம்பரோட வேலை என்ன அப்படின்னா டேட்டா வேரியபிளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதோட ஃபீச்சர்ஸையோ இல்ல கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸையோ பொறுத்து ரெப்ரசென்ட் பண்ணும். மெம்பர் ஃபங்க்ஷனோட வேலை என்ன, ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க கொடுத்து அது அந்த டாஸ்கே எதுல பண்ண சொல்லும், கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணி பண்ண சொல்லும். அதுதான் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன். அடுத்து, வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன? The ability of the function to process the message or data in more than one form is called as function overloading. அப்ப ஃபங்க்ஷனோட எபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மெசேஜையோ இல்ல ஒரு டேட்டாவையோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபார்ம்ல வந்து நம்ம வெளியில எக்ஸிக்யூட் பண்றதோ உள்ள நம்ம ப்ராசஸ் பண்றதோ
என்னன்னு சொல்றாங்க? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப படிக்கலாம். The ability of the function to process the message or data in more than one form is called as function overloading. Then, what is inheritance? Inheritance-னா நமக்கு என்ன? The mechanism of deriving new class from an existing class is called inheritance. ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்கும் போதே வெளியில போயிடுது, எக்ஸிஸ்டிங் கிளாஸ் ஆயிடுது. அந்த எக்ஸிஸ்டிங் கிளாஸ்ல இருந்து ஒரு நியூ கிளாஸ் டிரைவ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப the mechanism of deriving new classes from an existing class is called inheritance. Then 19th one, what are watts? Commercial programs that are made available to public illegally are often called watts. ஒரு கமர்ஷியல் ப்ரோக்ராம வந்து இல்லீகலா வந்து பப்ளிக் அவைலபிள் பண்றதா நம்ம என்னன்னு சொல்றோம்னா வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தென் வாட் 20th question, what is TSCII? TSCII தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். கண்டிப்பா இதோட எக்ஸ்பேண்டுக்கு ஒரு மார்க் கேரண்டியா இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் TSCII அந்த கொஸ்டின் வந்தாலே அதோட எக்ஸ்பேண்ட நீங்க கண்டிப்பா எழுதி ஆகணும். இப்ப தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் TSCI என்ன? தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். It is the first coding system to handle our Tamil language. இதுதான் வந்து என்னதான் ஃபர்ஸ்ட் தமிழ் லாங்குவேஜ கோடிங்ல ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான ஒரு ஃபார்மா. ஓகேவா? இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கோடிங் சிஸ்டம் டு ஹேண்டில் அவர் தமிழ் லாங்குவேஜ். தென் this encoding scheme was registered in IANA, a unit of ICANN. அப்ப இந்த என்கோடிங் ஸ்கீம் வந்து எங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா IANA, இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி. அதுல இருக்கக்கூடிய யூனிட் ஐகேன்ல தான் நமக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப TSCI ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் எழுதணும். அந்த எக்ஸ்பேண்ட் எழுதிட்டு இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் கோடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தமிழ் லாங்குவேஜ ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான கோடிங் சிஸ்டம் அப்படிங்கறத கண்டிப்பா எழுதணும். அப்ப இங்க ஒவ்வொரு லெசன்லயும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்ட்டன்டான 2 மார்க் நம்ம வந்து பார்த்திருப்போம். மொத்தமா வந்து இன்னைக்கு பார்த்தது நம்ம 20 கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். இதே மாதிரியே அடுத்த வீடியோல நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்காக டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அந்த கொஸ்டின்லாம் வந்து தனியா ஒரு PDF ஆகும். அதாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இது எல்லாமே சேர்த்து. ஓகேவா? அந்த மாதிரி தனி PDF ஆகும். உங்களுக்கு தனியா டிஃபைன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ், யூசர்ஸ் கொஸ்டின், இந்த மாதிரி தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணி இதுக்கு மேல நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், நிறைய படிக்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.